வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லிங்குஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த ஸ்டேட், மொழிவாரியாக மாநிலங்கள் மொழிவாரியாக பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களை பிரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பீரியட்லேயே நமக்கு 1917 எக்ஸாக்டாக 1917 1917 இந்த தெலுங்கு பேசுகிறவர்கள் எல்லாம் அப்போ இன்டகிரேட்டட் மெட்ராஸ் பிரசிடென்சியாக தான் இருந்துச்சு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணமாக தான் இருந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீதி கட்சி கூட அப்படி தானே இல்லையா? நம்ம பார்த்திங்கன்னா 3 மொழிகள் பத்திரிக்கை வெளியிட்டிருப்பாங்க. தமிழில் திராவிடன், அதே போல் இங்கிலீஷில் ஜஸ்டிஸ், அதே போல் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கில் ஆந்திர பிரகாசி அப்படின்றத வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இன்டகிரேட்டட் மெட்ராஸ் பிரசிடென்சியாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தெலுங்கு பேசுபவர்களை அந்த 1917 ஆந்திராவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தெலுங்கு பேசுபவர்களை மதராஸ் மாகாணத்திலிருந்து பிரிக்கணும் அப்படின்ற நடவடிக்கை அப்போ தொடங்குறாங்க. அதே போல் நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி 1936 ஒடிசா அப்படின்றது தனி மாநிலம் அப்படின்றது அறிவிக்கிறாங்க. அதாவது பார்த்திங்க நாங்கள் அந்த மாநிலம் அப்படின்றது சொல்றாங்க, ஒடிசா மாநிலம் அப்படின்றது. எப்போ நமக்கு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இதற்கு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஏன் இந்த நீடு ஏற்படுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆந்திரா ப்ரொவின்ஷனல் காங்கிரஸ் கமிட்டி கன்சாலிடேட் த தெலுங்கு ஸ்பீக்கிங் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் த மெட்ராஸ் பிரசிடென்சி. அதுதான் நான் சொன்னேன். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1917. ஸோ அப்போ ஆந்திர மாகாண காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் தெலுங்கு பேசுபவர்களை மதராஸ் மாகாணத்திலிருந்து மாவட்டமாக ஒருங்கிணைத்தது அப்படின்றது எப்ப எக்ஸாக்டா 1917. சரிங்களா? ஸோ ஒடிசா பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு பி எ லிங்குஸ்டிக் இண்டிபெண்டன்ட். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மொழி ரீதியாக சுதந்திரமான இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒடிசா தான். ஸோ எப்போ அப்படின்ட்டு 1936 நமக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை மொழி வாரியாக பேசக்கூடிய மாநிலங்களை தனியாக நம்ம பிரிக்கணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எஸ்கே தார் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா 1948 ஜூனில் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதில் நமக்கு 1948 டிசம்பரில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. பட் 1948 தட் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தட் கமிட்டி இஸ் ஒன்லி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் த செப்பரேட் ஆன் ஸ்டேட் வைஸ். ஸோ பார்த்திங்கன்னா நிர்வாக ரீதியாக தான் மாநிலங்கள் பிரிக்கணும் அப்படின்றது இவங்களுடைய அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா லிங்குஸ்டிக் ஸ்டேட் மொழிவாரியாக மாநிலம் பிரிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ நிர்வாக ரீதியாக அப்படின்றதுனால தான் எஸ்கே தார் கமிட்டியினுடைய அறிக்கை பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படுகிறது. எப்போ 1948. ஸோ பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே தார் கமிஷன். சரிங்களா? தார் கமிஷன். ஸோ 1948 ஜூனில் ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ரிஜெக்டடு பார்த்திங்கன்னா லிங்குஸ்டிக் ஸ்டேட் ஆஃப் ரீஆர்கனைசேஷன் அப்படின்றது. ஸோ அப்போ ஒன்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக ரீதியாக தான் பிரிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு, நிர்வாகம் ரீதியாக. சரிங்களா? ஸோ ரிப்போர்ட் சப்மிட்டட் பாருங்கள், எக்ஸாக்டாக 1948 டிசம்பர் 10. ஸோ நமக்கு ரிப்போர்ட் சப்மிட்டட். இந்த டேட்டு கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, எப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்கன்றது, கமிட்டிஸ் மெம்பர்ஸ் யார், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ டிசம்பர் 10 நமக்கு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் டே, மனித உரிமை தினம் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ எஸ்கே தார் கமிட்டி அப்படின்றதுடைய அறிக்கை என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனை தொடர்ந்து தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஜேவிபி கமிட்டி வரும். ஸோ அதனை தொடர்ந்து தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 1953 பசல் அலி கமிஷன் வரும். ஸோ அப்படியே பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜேவிபி கமிட்டி இன் 1948 நமக்கு கொண்டு வராங்க. எக்ஸாக்டாக டிசம்பர்லேயே ஏற்படுத்துகிறாங்க. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேவிபி குழு. ஸோ அந்த ஜேவிபி அப்படின்றது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, ஸோ வீணா வல்லபாய் பட்டேல், அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா பீனா பட்டாபி சீதாராமையா. சரிங்களா? ஸோ இந்த 3 பேர் கொண்ட கமிட்டி தான் இது. ஸோ அந்த ஜெய்ப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிமாண்ட் ஆஃப் லிங்குஸ்டிக் ரீஆர்கனைசேஷன், மொழிவாரியாக மாநிலங்கள் என்னும் கோரிக்கை அப்படின்றது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களும் மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்ற கான்செப்டை பார்த்திங்கன்னா நிராகரிச்சிடுறாங்க. யார் அப்படின்னா இந்த ஜேவிபி கமிட்டி. எப்போ 1949 ரிப்போர்ட்டட் பார்த்திங்கன்னா ஏப்ரலில். அதாவது இக்குழு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கிறது என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. இது ஜேவிபி கமிட்டி. நம்ம அங்கே என்ன பார்த்தோம், எஸ்கே தார் கமிட்டி ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க, நிர்வாக ரீதியான்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கிறத எதிர்க்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜேவிபி கமிட்டி. ஸோ 1949 ஏப்ரல், 1940 டிசம்பரில் தட் கமிட்டி ஃபார்மேஷன் அண்ட் ரிப்போர்ட் சப்மிட்டட் தட் 1949 அண்ட் ஏப்ரலில். சரிங்களா? ஸோ 1949 ஏப்ரலில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க.
ஓகே ரைட். ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலைமையில தான் நமக்கு வந்து 1952 அண்டு வந்து பார்த்தீங்கன்னா October 19 அப் டு 1952 December 15 வரைக்கும் எக்ஸாக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56 நாட்கள் வரும். ஸோ இந்த 56 நாட்களை நம்ம வந்து தெலுங்கு பேசுபவர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனி மாநிலமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற என்ன பண்ணுறாரு, உண்ணாவிரதம் இருந்து உயர விட்டுறாரு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால் என்ன ஆகுதுன்னா 1953 October 1 இந்தியாவில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டோம்னா ஆந்திர பிரதேசம் தான். சரிங்களா? ஸோ இப்போ 1952 October 9, ஸோ வந்து December 15 ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 56 days என்ன பண்ணுறாரு, ஸோ வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக். அப்போ உண்ணாவிரதம் இருந்து ஹங்கர் ஸ்ட்ரைக்னா உண்ணாவிரதம் இருந்து என்ன பண்ணுறாரு, உயர விட்டுறாரு. ஸோ 56 நாட்கள். ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், October 1, 1953. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடியதான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 1953 பசல் அலி கமிஷன் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுவாங்க. பசல் அலி கமிஷன், பசல் அலி குழு அப்படின்றத ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போ 1953 பசல் அலி. ஸோ இதில் இவர் தான் சேர்மன். மெம்பர்ஸ் வந்து 2 பேர் வருவாங்க. மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹச்சன் குன்ஸ்ரு அண்டு KM பணிக்கோ. ஸோ இவங்க 2 பேருமே வருவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க ரிப்போர்ட்டட் எப்போ சப்மிட் பண்ணுறாங்க, 1955 எக்ஸாக்டாக September 13 ரிப்போர்ட் சப்மிட்டட். ஸோ 1956 August 1 என்ன ஆகுது, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் அதாவது 1 பார்லிமெண்ட்ல ஆக்டை வந்து கொண்டு வராங்க. தட் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. 1956 November 1 the state reorganization act that is the implemented. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்றது இயற்றப்படுகிறது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ November 1 என்னது மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். இவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கமிட்டியில் முக்கியமான விஷயம் ரெக்கமெண்டேஷன், அதாவது வந்து முக்கிய நோக்கமாக ரெக்கமெண்டேஷனில் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா the one language for one state அப்படின்ற ஐடியாலஜியை one language for one state rejected in idea. சரிங்களா? அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய முக்கிய நோக்கமாக பசல் அலி கமிட்டியினுடைய முக்கிய அந்த நோக்கத்தினுடைய பரிந்துரையாக, நோக்கம் சொல்கிறத விட பரிந்துரை, ஸோ முக்கிய பரிந்துரையாக எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது ஒரு மாநிலம் வந்து ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படின்ற இதை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது தான், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழி மட்டுமே பேசக்கூடியதுக்கு ஒரு மாநிலம் அப்படின்றது வந்து கான்செப்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் எடுக்கிறோம். ஸோ வெஸ்ட் பெங்காலில் நமக்கு வந்து நேபாளியும் பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க, பெங்காலியும் பேசுவாங்க. அப்போ இப்போ இந்த கான்செப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்டேட் அப்படின்றது தான் நமக்கு வந்து வேண்டாம் அப்படின்றது தான் இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் சொல்லப்பட்டிருக்குது. யாருடைய ரெக்கமெண்டேஷன்? இந்த 1953 ஃபார்மேஷன் பண்ண இந்த பசல் அலி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் தான் அது சொல்லுது. ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தீங்க தெலுங்கு பேசுகிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படின்ற கான்செப்டை எடுத்துடுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இவங்களுடைய இதில் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ November 1 1956 இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை வந்து கொண்டு வந்து அதன் அடிப்படையில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 ஸ்டேட்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 ஸ்டேட்ஸ் ஸோ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. ஸோ
பார்ட் ஏ முன்னாடி நாம் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ 1950ல் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வந்து எடுத்துட்டு ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 மெயின் ரீசன்ஸ் இதில் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது பசலலி என்னுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இதை வந்து கொண்டு வந்தாங்க. நன்றி, வணக்கம்.